ஓகே, நெக்ஸ்ட் பிக். தளபதி விஜய் இஸ் ஆல்வேஸ் அ சூப்பர் ஸ்டார். இந்த இப்போ என்னோட வீட்டில் குழந்தைங்க எல்லாருக்குமே இவர் எப்படி அவர் அப்படி அட்ராக்ட் பண்ணுறாரு, அவர்கிட்ட அப்படி ஒரு சார்மிங் டான்ஸ் ஆக்டிங் எது எடுத்துக்கங்க, அவரோட சாங்ஸ் எடுத்துக்கங்க, எத்தனை வாட்டி வேணால் கேட்கலாம். ஆஸ் அ பர்சன் ஃபேபுலஸ் பர்சன், ரொம்ப காமாக இருப்பார். ஆனால் அவ்வளோ க்யூட்டான ஏதாவது விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார் பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த கேமரா. பட் வெரி டிசிப்ளின், ஃபேபுலஸ் பர்சன் டு ஒர்க் வித். எப்படி வசீகரா மூவியில் வந்து வடிவேல் சார் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ அது மாதிரி உங்கள் ரெண்டு பேரோட நிறைய காம்பினேஷன் செம்மையாகவே இருக்கும். க்யூட்டாகவும் இருக்கும், தேங்க்யூ, மிரட்டிகிட்டே இருப்பீங்க. ஆமாம், அந்த சீனில் வந்துட்டு என்னை தவிர வேறு எவ்வளையாவது பார்த்தா கொண்டுடுவேன். கரெக்டாக அது இப்போவும் ரீல்ஸ்லலாம் நிறைய ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக் போகலாம். அஜித் சாரோட படம் பண்ணும்போது இஸ் அ ஃபேபுலஸ் ஹியூமன் பீயிங். அவர் எப்படி இருக்காரு, அவருக்கு சுத்தமாகவே அந்த ஹீரோ, நான் இவ்வளோ பெரிய ஹீரோன்னு எப்போவுமே ஏன் இருந்ததே இல்லை எனக்கு புரியல. நான் ஒரு நாள் பார்க்குறேன், ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் ஆகிட்டு போக பார்க்குறேன், ஒரு 100-200 பேர் ஒரு க்யூவில் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட அசிஸ்டன்ஸ்லாம் நிற்க வச்சுட்ருக்காங்க. என்னென்னா அவரோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஒருத்தங்களுக்கு தனியாக நின்று ஃபோட்டோ, ஷூட்டிங் முடிஞ்சால் எல்லோரும் வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பாங்க. அவர் எல்லாருக்கும் பொறுமையாக இருந்து ஃபோட்டோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் கிளம்புனாரு. அவரோட ஃபேன்ஸ்க்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு. ஃபேன்ஸை விடுங்க, எல்லாருக்குமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். இந்த ஆர்டிஸ்ட், இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க டைரக்டர், இவங்க வந்து ஜூனியர், எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஸ்னேகா. நீங்கள் சொல்லுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக் போகலாம். வசூல் பற்றி சொல்லிட்டேன். ஏன்னா இவரோட 2 படம் பண்ணியிருக்குது. ஆமாம், 2 படம். அகெயின் இவ்வளோ பெரிய உலக நாயகன். ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து பொம்பளுக்கு சம்மந்தத்தில் நான் அபாஸ்க்கு பேராக இருந்தேன். இதில் வந்து அவரோட பேர். ஸோ எப்படி நடிக்க போகிறேன், இதில் வந்து ஒரு சீனில் வேறு பிரபு சார் இருக்காங்க, கமல் சார் இருக்காங்க, பிரகாஷ் ராஜ் சார் இருக்காங்க, என்டையர் யூனிட்டில் என்டையர் டீம் இருக்குது. அந்த சீன் வந்து வேறு கமல் சார் வந்து படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். டயலாக் சொல்லணும், எனக்கு வரல. ஸோ டு மேக் இட் லைட், அவர் சொன்னார் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கலன்னு சொல்லிட்டு கமல் சாரும் பிரபு சாரும் வந்து பேசிக்கிறாங்க அந்த இடத்துல வந்துட்டு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை லைட் ஆக்குறாங்க, அந்த மூமெண்ட் லைட் ஆக்குறாங்க. எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு தெரியுது, எனக்கு வந்து பயப்படுறேன்னு தெரியுது. பட் இருந்தாலும் அதுக்கு அந்த இடத்த காம் டவுன் ஆக்கிறதுக்கு, என்ன காம் டவுன் ஆக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அந்த சுச்சுவேஷனை. செம்ம ஸ்வீட்டில். ஓகே, நெக்ஸ்ட் பிக் போகலாம். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இன்னும் இல்ல பக்ஷி தானே? அதேதான் உங்களோட ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் ஃபில்ம். ஆக்டிங்னா என்னன்னே தெரியாம ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை முடிச்ச உடனே தமிழ் படம் நான் சைன் பண்ணேன். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ இன் தட் ஃபில்ம். எல்லாமே புதுசு. எனக்கு புரியலையே, நீங்க என்ன எப்படி இருக்கீங்க 23 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரே மாதிரி இருக்கீங்க? ஹலோ, நிஜமா நான் எனக்கு அப்படிதான் தெரியுது. யூ ஆர் ஸ்டில் அப்படியே இருக்கீங்க. நல்லது, தேங்க் யூ சோ மச். ஸோ இந்த மூவி ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்ச் இல்லையா? ஸோ அந்த டைம்க்கு அப்புறம் இப்போ நீங்கள் கோவிட்க்கு அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இந்த படத்துக்கு ஷார்ட் பூட்ரிக்குள்ளே வரதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அருண் வைத்தியநாதன், மை டியர் ஃப்ரெண்ட். அவர் வந்து இந்த கதை வந்து சும்மா கேளுங்க, நீங்கள் பண்ணணும்ல, நான் இது பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிச்சி போச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு குழந்தைங்களோட படம், ஒரு நாய் குழந்தைங்க, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். லாஸ்ட் கிளைமேக்ஸில் சொல்லுங்கள் என்ன நடக்க போகுது அப்புறம் அவனு கேட்டிருந்தேன் நான் வந்துட்டு. அண்ட் ஐ செட் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். பட் இதில் பெரிய ரோல்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. இல்லை குட்டி பெரியவங்களுக்கு பெரிய ரோல்ஸ் கிடையாது. குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸும் அந்த 4 பசங்க தான் ஹீரோயின்ஸே. ஸோ எனக்கு வந்து இந்த சின்ன ரோல் இருக்குது அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நான் ஒரு கேமியோ பண்ண கூட எனக்கு ரெடியாக இருக்கேன் சொல்லிட்டு இந்த கேமியோ ரோல் நான் எடுத்து பண்ணது தான் இந்த படம். ஸோ ஐ ஜஸ்ட் டன் அட் கெஸ்ட் ரோல் பிகாஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் அ குட் ஃபில்ம்.